வணக்கம். இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாக மாசுபாடு உருவெடுத்திருக்கிறது. கட்டணங்களுடைய தாக்கத்தையும் தாண்டிவிட்டதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியரும் முன்னாள் IMF தலைமை பொருளாதார நிபுணருமான கீதா கோபிநாத் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் எச்சரித்திருக்கிறார். இந்தியாவில் மாசுபாடு ஒரு சவாலாக இருந்து வருகிறது. மேலும் பொருளாதாரத்தில் அதன் தாக்கம் இதுவரை விதிக்கப்பட்ட கட்டணங்களின் தாக்கத்தை விட மிக மிக அதிகமாக உள்ளது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் சேதம் வர்த்தகம் தடைகளை விட ஆழமான மற்றும் நீண்டகால பொருளாதார சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவை பெரும்பாலும் தற்காலிகமானவையாகவும் மற்றும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவையாகவும் இருந்து வருகிறது. மாசுபாட்டில் ஏற்பட்ட மனித இழப்பை கோபிநாத் எடுத்துரைத்தார். 2022 உலக வங்கி ஆய்வின்படி இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 17 மில்லியன் மக்கள் மாசுபாட்டால் இறக்கின்றனர். இது மொத்த இறப்புகளில் சுமார் 18% கருதப்படுகிறது. மாசுபாட்டின் உண்மையான செலவுகள் வெறும் சுற்றுச்சூழல் மட்டுமல்ல, அவை பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தி மற்றும் குடிமக்களுடைய ஆரோக்கியத்துடன் ஆழமாக பின்னி பிணைந்திருக்கிறது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மாசுபாடு தொழிலாளர் உற்பத்தி திறனை குறைக்கிறது என்றும் சுகாதார செலவுகளை அதிகரிக்கிறது மற்றும் ஒட்டுமொத்தமான பொருளாதார நடவடிக்கைகளை மெதுவாக்குகிறது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது வளர்ச்சியில் நீண்டகால இழுபறியை உருவாக்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாசுபாடு என்பது சுற்றுச்சூழல் கட்டாயம் மட்டுமல்ல, பொருளாதாரத்தினுடைய உத்தியின் ஒரு விஷயமும் கூட என்று அவர் கூறியிருக்கிறார். ஒரு சர்வதேச முதலீட்டாளர்களுடைய பார்வையில் நீங்கள் இந்தியாவின் செயல்பாடுகளை அமைத்து அங்கு வாழ நினைத்தால் சுற்றுச்சூழல் முக்கியமானது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவசர நடவடிக்கைக்கு அவர் அழைப்பு விடுத்தார். மாசுபாட்டை சமாளிப்பது ஒரு முதன்மையான தேசிய முன்னுரிமையாக மாற வேண்டும். இது இந்தியாவிற்கான ஒரு பணியாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக மாசுபாட்டினுடைய கட்டுப்பாடுகளை நீக்குவதோடு மாசு கட்டுப்பாட்டையும் கொள்கை கவனம் செலுத்துவதற்கான முக்கிய பகுதிகளாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 2028 ஆண்டிற்குள் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். தனிநபர் வருமானத்தை உயர்மட்டங்களுக்கு உயர்த்துவதே சவால் என்றும் சுற்றுச்சூழல் சேதத்தால் ஏழை குடும்பங்கள் அதிகம் பாதிக்கப்படுவதால் வளர்ச்சியிலிருந்து நீண்டகால ஆதாயங்களை குறைப்பதன் மூலம் சமத்துவமின்மையை அதிகரிப்பதன் மூலமும் மாசுபாடு இந்திய பணியை கடினமாக்குகிறது என்று தெரிவித்திருக்கிறார். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.